எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆமாங்க, போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அந்த மேலே இருக்க ரோ நம்ம பிரிப்போம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பிரிச்சுட்டோம். இனி அதுக்கடுத்து இந்த ஃபாலை எப்படி கம்பேக் கொடுக்குறோன்றதான் இந்த வீடியோ. இதில் தரமாக ஒரே ரோவில் முடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி மேலே இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கீழே நெட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நெட் அடித்ததுக்கப்புறம் இந்த கூண்டே பயங்கரமாக இருக்க போதுங்க. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இன்னும் சரின்னு சொல்லி நெட்டெல்லாம் பிரித்து கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கட்டு கம்பியிலே ஜாயின் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அதுக்காக கட்டு கம்பி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். அடுத்து என்னங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது தான். அப்படியே எல்லாத்தையும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு சைடாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு சைடுக்கும் நிறையா கட்டு கம்பி போட தேவைப்பட்டுச்சுங்க. அதனால் மறுபடியும் கட்டு கம்பி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி 4 சைடு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டு கதையில் என்னடான்னு பார்த்தா மேலேயும் கீழேயும் போடுறதுக்கு மெஸ்ஸு முடிஞ்சு போயிடுச்சு. மீதி இருக்க மெஸ்ஸு கொஞ்சோண்டு இருக்குது. அது சைடில் இருக்க கொஞ்சம் பேட்ச் ஒர்க் தேவைப்படும்னு வச்சுட்டோம். மேலேயும் கீழேயும் மெஸ் இல்லை. இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் போன வீடியோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். அதையும் எல்லோரும் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வீடியோவில் இது எப்படி நம்ம சரி பண்ணுறோன்றதை கண்டிப்பாக ஃபுல்லாக பார்ப்பீங்க.